எனவே தற்போது நடைபெறக்கூடிய இந்த அரசு என்பது ஒரு கூட்டணி அரசாக பரிணமித்திருக்கின்றது. இந்த அரசிலே பல முக்கிய தலைவர்கள் கூட்டணி இடம்பெறுவதற்கு இசைவு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினுடைய தலைமை அதற்கான முடிவினை பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தாவேகா சார்பிலே 10 முதல் 13 பேர் வரை நாளை அமைச்சரவையில் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையை பொறுத்தவரை 34 பேரை அமைச்சர்களாக இடம்பெற செய்ய முடியும் என்றாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள் வரை குறைவாகவே இருக்கும். 27 அமைச்சர்களுக்கு துறைகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிடும் என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே வரக்கூடிய நாட்களிலே கூடுதலாக துறைகளை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களிடமிருந்து சில இலாகாக்கள் மாற்றப்பட்டு புதிய அமைச்சர்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். எனவே இந்த அரசு ஒரு கூட்டணி அரசாக தற்போது மாறி இருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இணைய போகின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைவதற்கான சூழல் நிலவி வருகின்றது. எனவே நாளை காலை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவிலே புதிய அமைச்சர்கள் எத்தனை பேர், யாருக்கு என்ன துறைகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன, இந்த கூட்டணி அரசில் எந்தெந்த கட்சிகள் இணைந்திருக்கின்றன என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். நாளை காலை 10 மணிக்கு அமைச்சரவையிலே இந்த புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள் என்பது ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே நாளை நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை பதவியேற்பு விழாவிலே தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அவர்களுடைய விருப்புரிமை அடிப்படையில் அதில் பங்கேற்க முடியும். கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களும் நாளைய அமைச்சரவை பதவியேற்பு விழாவிலே பங்கேற்பார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் மற்றும் 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது சென்னை நேரு உள் விளையாட்டரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. ஏனென்றால் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவோடு சேர்த்து அமைச்சர்களுக்கான பொறுப்பேற்பு நிகழ்வும் நடைபெற்றது. ஆனால் நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கான விழா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையிலேயே நடைபெற இருக்கின்றது. முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்று அந்த அமைச்சரவை பதவியேற்பு விழாவை முடித்த பிறகுதான் முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வர இருக்கின்றார். முதலமைச்சரோடு சேர்ந்து புதிய அமைச்சர்களும் தலைமைச் செயலகத்திற்கு வர இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான துறைகள் என்ன என்பது தாமதமின்றி நாளைய தினமே வெளியிடப்படும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.